ஒரு எதிர்பார்ப்பு என்பது தற்பொழுது நிலவி வருகிறது. அதற்கான தயார் பணிகளுக்காகத்தான் நாளை ராணுவ தளபதி உபேந்திர திவாதியும் நேரடியாக ஜம்மு காஷ்மீருக்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய பொறுப்பு தூதர் கீர்த்திகா ஸ்ரீவத்சாவுக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பி இருக்கிறது. இந்திய பொறுப்பு தூதரான கீர்த்திகா ஸ்ரீவத்சவாவுக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்து வரக்கூடிய நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை குழு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்திய பொறுப்பு தூதர் கீர்த்திகா ஸ்ரீவத்சவாவுக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பி இருக்கிறது. சுசித்ரா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள், இந்த சம்மன். இந்தியாவினுடைய பொறுப்பு தூதராக, அதாவது சான்சலர் டி அஃபேர்ஸ் என்ற அடிப்படையில் இஸ்லாமாபாத்தில் தலைமை பொறுப்பில் தற்பொழுது பணியாற்றி வரும் கீர்த்திகா ஸ்ரீவத்சாவிற்கு தற்பொழுது பாகிஸ்தான் அரசாங்கமானது சம்மன் அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த சம்மனை அவருக்கு வழங்கியுள்ளது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நேரடியாக வெளியுறவுத்துறை அதிகாரிகளை அவர் சந்திக்கும் பொழுது பாகிஸ்தான் எடுத்துள்ள அந்த முக்கிய முடிவுகள், அதாவது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்துள்ள முக்கிய முடிவுகள் தொடர்பான அந்த ஒரு நோட்டை அவர்கள் வழங்குவார்கள். மிக முக்கியமாக இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலிருந்து அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கையை 50ஆக குறைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய இந்திய தூதராக இருக்கக்கூடிய கீர்த்திகா ஸ்ரீவத்சவா அதிகாரிக்கு தற்பொழுது சம்மனை பாகிஸ்தான் அரசாங்கமானது அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் அவர் அங்கு இருக்கக்கூடிய இந்த தூதரகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய நிலை என்ன ஆக போகிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் இந்த சந்திப்பின் பொழுது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவரிடம் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல இந்த சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தினுடைய மீதான தடை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் அந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் கேள்விகளாக இந்திய தூதருக்கு முன் வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து பேசலாம். இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் தற்போது வெளிநாட்டு தூதர்களுடனான சந்திப்பு என்பதும் ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய பொறுப்பு தூதரான கீர்த்திகா ஸ்ரீவத்சவாவுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பி இருக்கிறது. மிக குறிப்பாக நேற்றைய அறிவிப்பின்படி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்றும் பாகிஸ்தானியர்களுக்கான தற்காலிக விசா ரத்து செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது.